பார்க்கலாம். நீங்கள் மேடம் என்னைய வந்து ஒரு 4 மாதம் போன வருஷம் கூப்பிட்டீங்களா? இப்போ ஒரு 21 days இல்லை இது முன்னே கூப்பிட்டீங்களா? போன வருஷம் எதுக்காக மேடம் கூப்பிட்டீங்க? உரப்பு சாப்பிட முடியல. உரப்பு சாப்பிட முடியல. இருங்க உரப்பு சாப்பிட முடியல. நல்லா சொல்லுங்க மேடம். கேஸ்ட்ரிக் பெயின் மேடம். என்ன அது நான் சொல்கிறேன் உங்க இது என்ன பெயின் மேடம்? ஐயோ மேடம் அவங்களுக்கு அவ்வளோ கேஸ்ட்ரிக் பெயின், அன்இமேஜினபிள் கேஸ்ட்ரிக் பெயின் குறைக்கணும் மேடம். எவ்வளோ காசு ஸ்பெண்ட் பண்ணீங்க? டாக்டரை பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணீங்க. இப்போ நீங்கள் வேற ஆளோ? அங்கே வேற ஆள் மேடம். அவங்க 12 lakhs ஸ்பெண்ட் பண்ணாமல் கேஸ்ட்ரிக் பெயினுக்கு மேடம் அவ்வளோ காசு ஸ்பெண்ட் பண்ணாமல் வந்து அவங்களுக்கு. ஸோ நீங்கள் எப்படி சால்வ் பண்ணீங்க அவங்க ப்ராப்ளமை? நான் வந்து தேங்காய் பால் சாப்பிட்றது, ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் டயட்டை மாற்றி அவங்க நல்லா இருக்காங்க. ஆனால் தேங்காய் பால் மோர் கூட புளிப்பில் ஏன் மேடம் அந்த மோர் பால் குடிக்க வேண்டியதானே? பால் தானே எல்லாம் மோர் தான். அதில் போட்டு வச்சுக்கிட்டு இது மோர் என்ன மேடம்? மோர் என்ன மேடம்? விற்க முடியாத தயிர் மேடம். இதான் மோர். ஹலோ அப்போ சொன்ன மேடம் விற்க முடியாத தோறு தயிர், விற்க முடியாத மோர் வந்து மோர் கறி, மோர் குழம்பு. அதான் நல்லா உப்பு போட்டு அது அப்படியே அழிச்சிருக்கோம். உப்பை போட்டு கலெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதானே மேடம்? ஐயோ தயிர் வேஸ்ட்டாக போதா, மோர் குழம்பு போட்டுக்கணும். அவ்வளோதானே மேடம்? அவ்வளோ உப்பு போடணும். அந்த புளிப்பை வெட்டுறதுக்கு அவ்வளோ புளிப்பு போடணும். ஆனால் அந்த 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 உப்புக்கும் அந்த கெமிக்கல் ரியாக்ஷனே இல்லை. வாய் தான் ஃபீல் பண்ணாது. ஆனால் வயிற்று போகும்போது அதே புளிப்பு அது உப்பு போகும். அவ்வளோதான் மேடம். நோ கெமிக்கல் ரியாக்ஷன் பிட்வீன் sourness and ஆனால் அதே புளிப்பை மேடம் இது கொஞ்சம் போட்டுக்கலாம். பேக்கிங் சோடா போட்டுக்கலாம். என்ன மேடம்? பேக்கிங் சோடா அந்த ஆசிடை வந்து நியூட்ரலைஸ் பண்ணிடும். அப்போ சாப்பிடுங்க, நோ ப்ராப்ளம். பேக்கிங் சோடா என்ன மேடம்? இது பேக்கிங் சோடா அந்த கேக் செய்வாங்களா கேக் அதுக்கு. ஆனால் உங்களால் யாரும் கேக் செய்ய மாட்டீங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப வீட்டு ரொம்ப இருக்காது. இந்த வெள்ளைக்கார ஊரில் பேக்கிங் சோடா போட்டு கேக் செய்வாங்க. அங்கே ரொம்ப இருக்கும். பிரெட்டுக்கு வந்து ஈஸ்ட் பண்ணுவாங்க. இந்த கேக்கு வந்து பேக்கிங் சோடா யூ டோன்ட் ஹேவ். முதல்ல கொஞ்சம் வாங்கி வச்சுட்டு அந்த புளிப்பெல்லாம் போடுங்க. அந்த பேக்கிங் சோடா வந்து அந்த புளிப்பை நியூட்ரலைஸ் பண்ணணும். நோ ப்ராப்ளம், சாப்பிடுங்க. ஓகே மேடம், மஸ்ட் ஃபைண்ட் நியூட்ரலைஸ் பட் நாட் உப்பு பண்ணாது. புரியுதா மேடம்? சரியா? தேங்க்யூ வெரி மச்.